புரட்சி கவிதாசனோட எடுத்துகிட்டு போகணும்னு. சார், இந்த மாதிரியான கூட்டணிகள் மாற்றம், இந்த பக்கம் அந்த பக்கம் ஏபி போவது எல்லாமே ஆட்சியை அகற்றுவதற்கு, பாஜகவை டிஸ்டன்ஸில் வைக்க, அதை தாங்க பலன் கண்டிருக்கோம். 240 நிறுத்தியிருக்கோம். 400க்கு மேலேன்னு சொன்னவங்களை 240 நிற்க வச்சதுக்கு காரணமே இந்த ஸ்ட்ராட்டஜி தான். பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு, அங்கு வேறு வேறு கூட்டணிகள் இருக்கும், வேறு வேறு திசைகள் மாறும். வந்தால் வரவேற்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற இடத்த தான் அவர் நுட்பமாக தொடர்றாரு. நம்முடைய செய்தியாளர் நெறியாளர் ஐயா பரத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அண்மையில ஏதோ அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்தியாவுடைய ஒற்றை பிரதிநிதியா ஒரு கேள்விக்குள்ள கலந்து பயிற்சி பெற்று வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. நம்ம சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு எதிர்காலத்துல தென்னகத்தின் நம்ம பிரசாந்த் பூஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நேர்த்திய காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப உற்சாகமா இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட அடிக்கடி நம்ம இதயம் இல்லாம பேசி பழகி நட்பை வளர்த்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க நீண்ட கால நண்பர்கள். ஆமா, சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். இல்ல, என்ன விஷயம்னா, அதாவது மகாபாரத கதைய அண்ணன் சொன்னாரு. அது எனக்கு ஒரு மாதிரி படுது, அண்ணனுக்கு ஒரு மாதிரி படுது, அவர் ரவீந்திரன் துரைசாமிக்கு ஒரு மாதிரி படும். ஏன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி, யாரு போய் முன்னாடி நிற்கிறாங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உலகத்தினுடைய பேரதிசயங்கள்ல அந்த மகாபாரதம் ராமாயணமும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் வழிகாட்டும். ஆனா என்ன வருத்தம்னா, இதயத்துலாம தவறா பிடிச்சிருக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறேன். பேச்சுவாக்குல மனுஸ்மிருதி தான் அது அப்படின்னாரு, அதுதான் இதுன்னாரு. அதை நான் அதை விட்டுறேங்க. விஷயம் என்னன்னா, வினை விதைத்தவன் வினையை அறுக்க வேண்டும். எப்படி நீங்க வந்துட்டு ஆம் ஆத்மிய டெல்லியில ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் வந்து உற்றதுணையாக இருந்து, எதிரிக்கு எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு 2 கண்ணும் போகணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல இன்னைக்கு கெஜ்ரிவாலை எடுத்து கொண்டாந்து விட்ட பிறகு, கெஜ்ரிவால் காங்கிரஸ் கோட்டையை தகர்த்து இருந்த இடம் இல்லாமல் காங்கிரஸை நிர்மூலமாக்கி வைத்திருக்கிறார். இப்ப வந்து டெல்லியில போட்டி வந்து ஆம் ஆத்மியா பிஜேபியாங்கிறது தான். காங்கிரஸ் வந்து ஸ்டீல்ல இல்ல, கட்ல இருந்த பெருமக்களுக்கு தெரியும். அதனால காங்கிரஸ் வந்துட்டு ஒரு இல்லாத அரசியலை, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப அண்மையில கெஜ்ரிவால் வந்துட்டு RSS தேசிய தலைவருக்கு சத்தனிகாலாக்கு என்று சொல்லுவாங்க, மாநில நம்ம மோகன்ஜி பாகவத் அவர்களுக்கு 10 கேள்விகளை எழுப்பி கடிதம் எழுதியிருக்கிறார். பிஜேபியை பற்றி குற்றம் சொல்வதற்கு RSS தலைமையின் கதவுகளை தட்டுவதற்கான நெருக்கடியும் அவசியமும் தேவையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு கெஜ்ரிவால் பலகீனப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு சின்ன குறுக்கீடு புரட்சி சார். அதாவது கெஜ்ரிவால் பேசும்போது நான் காங்கிரஸையும் பிஜேபியும் பிரிச்சு பார்க்கல, 2 பேருக்கும் ரகசிய கூட்டணி இருக்குன்னு தான் சொல்றாரு. நீங்க போட்டி ஆம் ஆத்மியோட சொன்னாலும் அவர் பார்வையில் பாஜகவும் ஒண்ணுதான், காங்கிரஸும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நுட்பமா தனிச்சு நிக்கிறாரா? இல்ல இல்ல, நானும் கேட்கிறேன், பிஜேபியை பற்றி உரிமையோடு ஒரு சாட்டு இந்துத்துவ எண்ணத்தோடு மோகன்ஜி பாகவத்திடம் முறையிட்டு இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரஸை சமமாக பாதிக்கிறார். காங்கிரஸை பற்றி, சோனியா காந்தி எம்பி ஆனதை பற்றி, பிரியங்கா காந்தி எம்பி ஆனதை பற்றி, ராகுல் காந்தி எம்பி ஆனதை பற்றி, வதேரா காந்தி அடுத்து வர போவதை பற்றி யாருக்கிட்ட போய் விட்டுவாரு, யாருக்கிட்ட போய் முறையிடுவாரு? அதுக்கான ஏற்பாடு காங்கிரஸ்ல இருக்கிறதா? காங்கிரஸை பிஜேபி ஒன்று என்று எவ்வாறு சமாதானம் பார்க்க முடியும் சொல்லுங்க? பிஜேபியை கட்டுப்படுத்துவதற்கு, கேள்வி கேட்பதற்கு, வழிநடத்துவதற்கு ஒரு தாய் அமைப்பு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ இது ஏற்றுக்கொள்கிறோம், அது வேறு பக்கம். ஆனால் ஒரு சித்தாந்த தந்தை, ஒரு ஞான தந்தை பின்னால் இருக்கிறார் அப்படி எல்லாரும் சொல்றாங்க. காங்கிரஸ் ஞான தந்தை யாரு? நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டு நான் பீகாருக்கு எடுத்துட்டு போயிடுறேன். ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி பீகாரை பொறுத்த மட்டும். அதாவது குறிப்பா
அரசியல் வல்லுநர்கள் சொல்வது மற்றொரு மகாராஷ்டிராவா இருக்குமா 2025 தேர்தல் அங்க? ஏன்னா ஷிண்டே அவர்கள் இன்னைக்கு எங்க இருக்காரு, ஃபட்னாவிஸ் யாரா இருக்காரு, நாளைக்கு நிதிஷ்குமார் என்ன ஆவாரு, வேற யார் அங்க வரப்போறாங்க, இங்க வந்தீங்கன்னா முதல்வர் பதவின்றத சூசகமா சொல்றாரா லாலு? அந்த ஒரு சின்ன ஷிஃப்ட்டை கொடுக்குறாரா? குறுக்கீடு இங்கதான் இதை சொல்ல வந்து நீங்க நிறுத்திட்டீங்க. இதை நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டீங்க. அதாவது முதலமைச்சர் இல்ல, பீகாருடைய முதலமைச்சர் அல்ல, இந்தியாவுடைய பிரதமர் ஆகுவதற்கு கூட தகுதி படைத்த ஜெயபிரகாஷ் நாராயணுடைய வழித்தோன்றல் திருவாளர் நிதிஷ்குமார். அது மாற்றம் இல்ல. ஆனா 203 கப்பல்ல ஏறுவாங்களா? அந்த அளவுக்கு அரசியல் அறிவியல் தெரியாதவரா? லாலு மாதிரியான யானைகள் இன்னைக்கு கீழே யானை கொடுத்துருச்சுன்னா குதிரைக்கு பட்டமாங்க. இன்னைக்கு யாரு முடிச்சு போச்சு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 240 தொகுதிகளில் நிறுத்தப்பட்ட பாஜக மற்றும் கூட்டணிகள் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க வேரோடு வேரடி மண்ணோடும் லாலு கட்சி துடை தெரியப்பட்ட பிறகு இப்ப மிச்ச கொஞ்சம் உயிரோட வந்துட்டு இருக்காங்க. சமாஜ்வாடியோட கட்பந்தனோட வந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி மீண்டும் ஒரு முதல்ல அவங்க இந்தியா விட்டுருங்க, பீகார் எப்படி அவங்க கட்டி காப்பாற்ற முடியும்? அவங்க ராஜநாராயணனுடைய வழியில வந்திருக்கிறாங்க, ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய வழியில வந்திருக்கிறார்களா? அந்த சோசியலிச சிந்தனையில என்ன நடந்து கொண்டிருக்கிறார்களா? முதல்ல இந்திய வரலாற்றுல ஊழல் வழக்கினால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி முதலமைச்சர் லாலு அவர்கள். அவரோடு சேர்ந்து அந்த பாவமும் நிதிஷ்குமாரை தேடித்து விடும். அதனால இப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுகிறதுன்னா, நீங்க தலைவரை மாற்றுங்க, INDA கூட்டணிக்கு தலைவரை மாற்றுங்கள் என்று மமதா வாய்ப்பு சொல்றாங்க. நீங்க சொன்னது எல்லாமே 2022க்கும் பொருந்தும். பாஜக மன்னித்து ஏற்றுக்கொண்டதா? ஏன்னா அதுக்கு முன்னாடியே லல்லுவோட ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. நீங்க சொன்ன அந்த தீர்ப்பும் வந்தது. அப்ப பாஜக கூட்டணிக்கு வந்தா மன்னிப்போம் சார். அரசியல் மறுப்போம் மன்னிப்போம் என்பது ஒரு தார்மீக கோட்பாடு சார். அதனால ஆசை வெட்க மரியாதை இருங்க. அதுதான் லல்லு சொல்றாரு, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்றாரு. சார் வெற்றி அது வழிகளை மறைக்கும் அப்படிம்பாங்க, அல்லது வழிகளை நியாயப்படுத்தும் அப்படிம்பாங்க. எங்களுக்கு அதாவது மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனாலதான் நேற்றைய தினம் ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, இனி இந்தியாவை தவிர்த்து ஐநாவை நடத்த முடியாது. ஐநா உலகத்தினுடைய சக்கரமாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவை பாதுகாப்பு கவுன்சில் சேர்க்காம இனிமேல் ஐநா சபை தன்னுடைய முயற்சிகளை முன்னெடுக்க முடியாது. நீங்க கட்டளை சொல்லலாம், துரணாச்சாரியர் சொல்லலாம், அதான் நீங்களா, நீங்க மோடிங்களா, ஜாடிங்களா. இன்னைக்கு அமெரிக்காவுல 3 வழக்குகளை ஒண்ணு சேர்த்து அதானிக்கு எதிரா, அதானிக்கு பின்னால் இருக்க மோடிக்கு எதிரா 3 வழக்குகளை ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அமெரிக்கா உங்க மேல கடுமையா இருக்கு. நீங்க அகில உலகத்துல பெரிய ஆளாவல. நன்றி. இல்ல, உலக தொழிலதிபர்களுக்கு இடையே நடக்கிற பணப்பிரச்சனையில இந்திய தொழிலதிபர் தோற்கன்னு நினைப்பதுதான் காங்கிரசுடைய தேசிய. ரைட் ரைட். நம்ம இது காங்கிரஸ் பாஜகவை போயிட்டு இருக்கோம். ஊழல் செய்ய கூடாது, சுபேர் கிட்ட வர. நன்றி. இந்திய மக்களை ஏமாத்த கூடாது, ஏமாத்த கூடாது. தங்க ஊசினா கண்ணுல குத்த முடியாது, தங்க ஊசிகளால கண்ணுல குத்த முடியாது. சாத்தான் வேதம் சொல்லக்கூடாது, பீரங்கியை மாற்றிவிடக்கூடாது. நம்ம அடுக்குமொழிகளுக்கு அப்புறம் போல நாம கூட்டணி கணக்கு பீகார் டெல்லிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் 2028க்கே வந்தாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, மோடி நிச்சயமாக ஆட்சியிலிருந்து நீக்கப்படும். நான் அதனோட முன்னோட்டமா என்ன பார்க்கறோம்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற அந்த சிக்கல் இருக்கு. ஸோ இந்த கூட்டணி பர்முட்டேஷன் காம்பினேஷன் எல்லாமே பாஜகவை தோக்கடிக்க தான். இங்கே நாங்கள் அப்படி பின்ன போனால் எங்கள் அனுதாபிகளை கூட வாக்களிக்கிறது பாஜகவை தோக்கடிக்க. ஸோ பாஜகவின் தோல்விக்காக தான் 240 இஸ் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். இன்னும் குறைய தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த கூட்டணி கணக்குகள்லாம் பெருசாக கணக்கு போட வேண்டாம் அப்படின்னு அவர் எதிர்கட்சிக்கு சொல்கிறாரு இதயத்துல்லா. அதாவது சர்வைவல் இஸ் தி ஃபிட்டஸ்ட்பாங்க. அண்ணா வந்து நேர்த்தியான அரசியல் பேசக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சியும் தன்னை வளர்க்கிறதுக்காண்டி எல்லா வகையான முயற்சிகளையும் யுக்திகளையும் கையாளுவது என்பது அரசியல் தர்மம். ஆனா அப்படி செய்வதையே அதர்மம் அப்படின்னு யார் சொல்லணும்னா பாதிக்கப்பட்டது சொல்லணும். அது காங்கிரஸோ பிஜேபியும் சொல்லக்கூடாது.
நீங்க இந்தியாவை ஏறத்தாழ 55 ஆண்டு காலம் ஆண்டு கொடுத்த காங்கிரஸ் கட்சி இப்ப பிஜேபி மீது என்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லுகிறார்களோ அதே குற்றச்சாட்டுகளை பல மடங்கு செய்தது. அதாவது கூட இருந்த திமுகவை ஒரு முறைக்கு 2 முறை அநியாயமாக கலைத்தது. ஆனா பிஜேபி அப்படி ஆட்சி கல்பனை செய்யலாம், அது வந்து விரோதமாக இருக்காங்க. செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு. பொம்மை இல்ல, அங்கே வளரணும், தன்னுடைய கட்சி வளர்க்கணும். ஒரே தேசம் ஒரே நாடு, ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே தேசம் ஒரே நாடு அப்படின்னு இந்த ஏகமயமாக கொண்டு வருவதை இப்படி சித்தாந்தமாக வைத்திருக்கும் பொழுது நாங்க அரசியல் செய்யாம அவையா செய்ய முடியும்? நாங்க பீகாருக்கு போனாலும் பிஜேபி தடுத்த பெரும்பான்மையை ஆட்சி வைக்க அவசியப்படுவோம். அது நியாயம். அதுதான் இவங்க லட்சியத்தின் மீது எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. அது மாதிரி ஒரு கட்சி ஆசைப்படா அந்த கட்சி தோல்விக்கு அர்த்தம். அப்ப காங்கிரஸ் மாதிரி கம்பேர் பண்ணுதா? ஆனா ஜுபேர் ஒரு இடத்த தொடர்றாரு இல்ல, அவர் ஒரு நுட்பமா ஒரு இடத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இது வேற வழி இல்லை, இந்த கூட்டணி மாறப்போவதில்லை, நிதிஷ் இன்னைக்கு டெசர்ட் பண்ணிட்டு இந்த கேம்ப்ல இருந்து போயிட போவதில்லை, என்டிஏல தான் இருப்பாரு. ஆனால் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு கதவு திறந்திருக்கு, எனக்கு ஒரு ஜன்னல் இருக்கு, என்னை 70, 30, 40ல நிறுத்த ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற சமிக்கையை கொடுக்கறாரு அப்படின்னு தான் சொல்றாரு. பிஜேபிக்கு நிறைய காத்திருப்புகள் இருக்கிறது. நான் கொச்சைப்படுத்த விரும்பல. இந்த கணிசமான எண்ணிக்கை உள்ள மக்களவை, அது மாதிரி மாநிலங்கள்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய கணிசமான கட்சிகளும் தலைவர்களும் தயாராக இருக்கிறாங்க. காத்திருப்போர் பட்டியல்ல நீங்க ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவு தானாக திறக்கப்படும் என்பது யதார்த்தம், இயற்பியல் விதி. இந்த பயம் தான் நிதிஷ்க்கு இருக்கு. நீங்க வந்து இல்ல நண்டு கொடுத்துச்சுன்னா வளைய தங்காதுமாங்க, இருப்பதை விட்டுட்டு பலத்திற்கு அலையலாம் அப்படிங்கிறது பழுத்த அரசியல்வாதியான நிதிஷ்குமாரே கற்று தேர்ந்த ரகசியம். அவருடைய அரசியல்ல, அதாவது கடைசி பாதி காலத்துல அவர் அப்படியெல்லாம் ஒரு பரிச்சை செய்ய மாட்டாருங்க. ஈவன் இவங்க சொல்ற பிளாக் டைப் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாரு. அவருக்கு தேவை பீகார் மக்களுடைய நெஞ்சங்கள்ல நிதிஷ்குமாருக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை கூட்டுவாதையுடைய குறைக்க மாட்டாரு. அதனால ஒருபோதும் பிஜேபி கிட்ட போய் பிளாக் டைப் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். அதாவது 240 பிஜேபி கூட இருந்தாலும் சரி, குறைச்சு இருந்தாலும் சரி, பிஜேபியை பிளாக் மெயில் பண்ண முடியாது. அது கொண்ட இருந்து எதுவும் எனக்கு பட்டகாது. அதனால பிஜேபியோட நாம சந்தோஷம் பண்ணிக்கலாம், உரிமையோட கேட்கலாம். பீகாருக்கு முன்னுரிமை தாருங்க, நிதி ஒதுக்குங்க, வாங்கிட்டு போனாங்க 25,000 கோடி வாங்கிட்டு போனாங்க. அது மாதிரி அமர்த்தி ப்ராஜெக்ட் 15,000 கோடி வாங்கிட்டு போனாங்க. அது மாதிரி மத்திய மந்திரி வேணுமா, ஸ்பீக்கர் வேணுமா, என்ன வேணும்னு கேட்கலாம், கிடைக்கும். சட்டங்கள் திறக்கப்படும், கேள்விகள் கொடுக்கப்படும். இதுதான் கூட்டணி கணக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? ரைட்டு, நம்ம ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் டெல்லிக்குள்ள வரேன். டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக இருப்பது பாஜகவின் பலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, மக்கள் மத்தியில் அன்னைக்கு அமலப்பட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே பிஜேபியை ஒழிப்பதற்காக 2 முரண்பட்ட கட்சிகள், அதாவது ஊழலுக்கு எதிரான உருவான கட்சி ஆம் ஆத்மி. ஆனால் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுல முதலமைச்சரே உள்ள போயிட்டு வெளியே. இது வெள்ளியறை மலையாக அங்கே டெல்லி மக்களுக்கு எல்லாம் தெரியும். டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம். அனைத்து மாநில மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. அனைத்து தன்மையும் அங்கே பிரதிபலிக்கிறது. அங்கே ஒரு சாதி, ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, ஒரு தன்மையை பார்க்க முடியாது. அங்கே வந்து டைவர்சிட்டி அதிகம். அதனால அங்கே வந்துட்டு டெல்லி மக்கள் படித்த பண்பாளர்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால, அனைத்து மாநிலத்துடைய பிரதிநிதிகள் இங்க இருக்கிறதுனால பிராந்தியாளர்கள் பேசக்கூடிய ஆம் ஆத்மி தவிர்க்க முடியாத ஒரு தோல்வியை பெறப்போகிறது. ஆனா நம்ம கடந்த 2 தேர்தலா பார்க்கும்போது நான் கேள்வி முடிச்சிடுறேன். நான் கேள்வி சொல்றேன். பாராளுமன்றத்துக்கு ஒரு விதமாகவும் அங்க நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேறு விதமாகவும் இல்ல அங்க வாக்களிச்சுட்டு வராங்க அங்க இருக்கிற டெல்லி மக்கள். இல்ல, அங்கே உள்ள அந்த சூழ்நிலை, நிகழ்வான சூழ்நிலை தான் அந்த மாதிரி. நீங்க வந்து ஒருபோதும் டெல்லி மக்கள் வந்துட்டு பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் பிரித்து அதோட 3வது ஃபேக்டரா அக்ரூசல் டெல்லிக்கு என்ன தேவை இதையும் பார்க்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் டெல்லியுடைய உளவியல், வாக்காளர் உளவியல் என்பது வேறு, மற்ற மாநிலங்களில் இருக்கிற வாக்காளர் உளவியல் என்பது வேறு. அங்கே சோசியல் இன்ஜினியரிங் பண்ண முடியாதுங்க.
அது பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு தான் வெற்றி பெறுவான். அங்கே வளர்ச்சி, அமைதி, நீடித்த அமைதி, நீடித்த வளர்ச்சி, அதுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு படித்த ஐயான சாமிதனா அண்ணா சாலைகளை முகமூடியை போட்டுக்கிட்டு வந்ததுனால அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. வாய்ப்பை கொடுத்து ஒரு முறைக்கு 20 அவரு ஆட்சியை கொடுத்து இன்னைக்கு ஊழல் நிர்வாகத்துடைய நாயகனாக மாறிவிட்டார். அதனால டெல்லி மக்கள் காங்கிரஸை மன்னிக்க மாட்டார்கள், ஆம் ஆத்மியை மன்னிக்க மாட்டார்கள். நன்றி பிஜேபி அடிக்கும். நன்றி. நான் சிம்பிளா சொன்னதனோட அர்த்தம் என்னன்னா, ஆசைகள் இருக்கலாம், ஆனா நிச்சயமா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திரும்பி பார்ப்பாங்க வாக்காளர்கள். 3 நிக்கிறீங்க. ஷீலா தீட்சித் கொடுத்த நல்லாட்சியை பார்க்க போறாங்க. பாஜகவை அப்படியே வெளில தான் வைக்க போறாங்கன்றது அவருடைய வாதமா இருக்கு. சுருக்கமா உங்க பதில்? ரொம்ப சுருக்கமாவே சொல்லிடுறேன். ஆம் ஆத்மிக்கு முன்னாடி இருப்பது காங்கிரஸோடு சேர்ந்து தோற்பதா, சேராமல் தோற்பதா? ரைட். இதுதான் விஷயம். தோற்பது என்பது சர்வ நிச்சயம், மாற்றம் என்பது சர்வ நிச்சயம். பாராளுமன்றத்திலே வந்த வரவேற்பு சட்டமன்றத்திலே வரப்போகிறது என்பதை கணித்து விட்டார். எனவே காங்கிரஸோடு இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து என்பதுதான் உறவை துணித்து இந்தி கூட்டணிக்கு எதிராக கொக்கரிக்க கூட செய்கிறார். RSSக்கு மேல்முறையீடு செய்கிறார். இத்தனை ஸ்ட்ராட்டஜிக்கு அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார் என்றால் தோல்வி சர்வ நிச்சயம். எதிர்கட்சி இருக்கையாவது பிடிக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கையோடு தான் அவர் காய்கறி கட்டுகிறார். சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கும் பதில் வாங்கிடுறேன். நம்ம காங்கிரஸை சீரியஸா எடுக்கலான்னு சொல்ற இடத்துல தான் அஜய் மாக்கன் களத்துல இருக்காரு. ஷீலா தீட்சித் அவருடைய மகளை களத்துல இறக்குறாங்க. போரா குறைக்கு 5 பாயிண்ட் கேரண்டின்னு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோட உள்ள போறோன்றாங்க. ஒரு விதத்துல பாதிப்பை உண்டு பண்ணாதா காங்கிரஸ்? நம்ம அதை அப்படியே கண்டுக்காம விட்டுடுறோம். ஆப் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா? சார், இது உலகம் வந்து ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப 20 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் போய் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போதைக்கு கரண்ட் நடப்பு என்ன தேவையோ அதைத்தான் மக்கள் தீர்மானிப்பாங்க. இன்றைக்கு டெல்லியின் தேவை என்ன, இந்தியாவின் தேவை என்ன, அதை யார் செய்வா? டபுள் இன்ஜின் சர்க்கார் செய்யுமா, இல்ல ஆளாளுக்கு ஆண்டிகள் கூடி மடம் கட்டி கொண்டிருக்கிற இவர்கள் செய்வார்களா? எது கண்ணுக்கு முன்னாடி விசிபிளா இருக்கு, எதுக்கு வாய்ப்பு பாசிபிளா இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த பாசிபிலிட்டி விசிபிலிட்டியும் பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கு. டெல்லி மக்கள் அப்படிப்பட்ட முடிவை தான் எட்டுவார்கள்.